ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி நான் எங்கே இன்ட்ரோ கொடுக்குறோன்னு பாருங்கள். வெளியில் உட்காந்து தான் கொடுக்குறேன். ஏன்னா மணி வந்துட்டு 5 மணி ஆயிடுச்சா. ரொம்ப வீடு வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. எல்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுங்க பிரியங்கா வீட்டில். அதான் வந்திருக்காளுங்க. கொஞ்சம் ரூம் கொஞ்சம் இருட்டாக இருந்தது. சரிவா வெளியில் போகலான்ட்டு நானும் பூவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். உண்மையில் வெளியில் வந்துட்டு நல்லா இருக்குது. ஏன்னா நான் வெளியில் வந்துட்டு எதுக்கு கொடுக்கல, ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருக்கும், வெளியில் இருக்கவே முடியாது. அதனால தான் நான் ரூமுக்குள்ளேயே இருந்துக்கிறது, வெளியில் வரமாட்டேன் மேக்ஸிமம். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, இன்றைக்கி வெயில் கம்மியாக இருந்துருந்துச்சு, அதனால நான் வந்துட்டேன். நேற்று போட்ட வீடியோவுக்கு வந்துட்டு பூவாவோட பர்த்டே வீடியோவுக்கு வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பூவாவுக்கு எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தேன். அவங்க விஷ் பண்ண எல்லாருக்குமே நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு முந்தானத்தே நான் வந்து அப்லோடு பண்ணிட்டேன். ஆனால் யூடியூப் என்ன பண்ணிடுச்சுன்னா வந்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்துட்டு எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருச்சு. ஏன் கொடுத்துச்சுன்னா வந்துட்டு பூவா வந்துட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு 15 செகண்ட் வந்துட்டு என்னாச்சுன்னா வந்து ட்ரெஸ்ஸு போடாமல் வந்துட்டு நான் வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் வந்துட்டு வீடியோ எனக்கு தெரியும், இருந்தாலுமே அந்த ட்ரெஸ்ஸு போடலாம் நான் ப்ளர்ரு கொடுத்துருந்தேன். அதையும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல யூடியூப்பாக. அதனால் யூடியூப் என்ன பண்ணிருச்சுன்னா என்னோடய வீடியோ வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. நேற்று ஃபுல்லாகவே மூட் அவுட் ஆகிடுச்சு. சத்தியமாக என்னால் முடியலை. வீடியோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து எடிட் பண்ணி நம்ம அப்லோடு பண்ணது வந்துட்டு ஒரு 15 செகண்டுக்காண்டியே வந்துட்டு வீடியோ வந்துட்டு நம்ம யூடியூப் என்னாச்சுன்னா வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அழுகாத குறையா எனக்கு அப்படி இருந்துச்சு. இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு இது ஃபுல்லாக வந்துட்டு அதே பற்றின கவலை அதுக்குள்ளேயே நான் வந்துட்டு பார்த்துட்டே இருந்தேன். சரி, இந்த 15 செகண்டை நம்ம வந்து எப்படியாவது நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நம்ம திரும்ப நம்ம யூடியூப்லேருந்து நம்ம திரும்ப எடுக்கணும் நம்ம அப்படின்ட்டு ஒரு மைண்ட் தாட்லேயே என்ன பண்ணிட்டேன்னா நான் திரும்ப போயிட்டு அதை செக் பண்ணி அப்பீல் கொடுத்துருந்தேன். நான் கொடுத்து யூடியூப்புக்கு கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 15 செகண்ட் என்னாச்சுன்னா அதை வீடியோ நான் வந்து ட்ரிம் பண்ணி கட் பண்ணிவிட்டு நான் சென்ட் பண்ணிட்டேன். அப்புறம் யூடியூப்லேருந்து எனக்கு மெயில் வந்துச்சு. என்னாச்சுன்னா உங்களுக்கு 2 days ஆகும் வர அந்த வீடியோ உங்களுக்கு சரியா. நான் வெளியில் வேறு உட்காந்துருக்கிறேன்னா சப்போஸ் யாராவது வருவாங்க, அதெல்லாம் தலைக்கு துணி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாருமே போயிட்டாங்க. இன்னும் பேசுகிறது வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரி பாருங்கள், நான் பேசுகிறது ஒன்றுமே புரியாதானே உங்களுக்கு. எங்கள் அம்மா என்னமோ புலம்பிக்கிட்டே போகிறாங்க. என்ன புலம்பிக்கிட்டே போகிறாங்கன்னு தெரியல. சரி ஓகே, நான் என்ன சொல்ல வந்ததே நான் மறந்துட்டேன். பூவா வேற என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறதுக்காண்டே ஓடி வரா. சரி ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன், எனக்கு வந்துட்டு மெயில் வந்துச்சு யூடியூப்பில் இருந்து. எனக்கு 2 நாள் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அவங்க எனக்கு அனுப்புறதுக்கு. எனக்கு 2 நாள் ஆகுமா, அது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஒரு மனசு கஷ்டத்துலேயே நான் வந்துட்டு இருந்தேன். நேற்று 10 மணிக்கு அந்த வீடியோ வந்துட்டு எனக்கு வந்துருச்சு, மெயில் வந்துச்சு. எனக்கு உங்கள் வீடியோ வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பப்ளிக் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருந்துச்சு. அந்த வியூஸு அந்த கமெண்ட்ஸு லைக்கு எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அப்புறம் கண்டினியூவாக அந்த வீடியோஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்லோட் ஆகிடுச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று இந்த வீடியோ இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சு நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு நேற்று எனக்கு. இருந்தாலும் அந்த நான் வீடியோ விடலை, என் மேலே தப்பு இருந்துச்சு தான். அதை நான் வந்துட்டு நம்ம தப்பு இருக்குன்னு யூடியூப்புக்கு நம்மகிட்ட சொல்லணும் நம்ம, அப்போ அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால தான் நான் ரிவ்யூ கொடுத்துருந்தேன் நான் அவங்களுக்கு. சரி ஓகே, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு டே விலாக் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி யார் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா தான் வந்திருந்தாங்க. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலை, பார்க்குறதுக்காக வந்தாங்க. அம்மா வந்துட்டு ஒரு வாரமாக ஜுரமாக தலைவலின்னு தெரியல, கேட்டால் சொல்ல எனக்கு கேட்குறேன் தலைவலின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஜுரம்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலை. அம்மா வந்து எப்பயுமே நம்ம வீட்டுக்கு தான் வராங்களா, எங்கேயோ போகிறாங்க. சரி இருக்கட்டும். அம்மாவுக்கு உடம்பு முடியலை. அம்மா வந்துட்டு எப்போவுமே படுத்திருக்க மாட்டாங்க, எப்போவுமே வேலை பார்த்துட்டே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அம்மா படுத்திருந்தது எனக்கே மன சங்கடமாக இருந்தது.
ஹாஸ்பிட்டல் போகவே மாட்டாரு, பிடிவாதமாக இருக்கிறாங்க. மாத்திரை கொடுத்தா சாப்பிட்றதில்ல, தலைக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன் வேண்டாங்கிறாங்க. சரியாயிடும் இப்படி தாங்க. ஹாஸ்பிட்டலே போக மாட்டாங்க. சரியாயிடும் ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு வச்சுருந்தா நான் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அவங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அது வயசான உடம்பு தாங்குமா? நம்ம உடம்பு ரத்த ஓட்டம் இருக்கும், சரியாயிடும். வயசான உடம்புலாம் அந்த மாதிரி இருக்காது. ஆனால் அம்மா அப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, எந்திரிச்சு நடக்கிறாங்க. அதனால தான் ஸ்வைன் அவங்க பொண்ணு வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு இன்றைக்கி என்னென்ன பண்ணினாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து காலையில் எடுத்த வீடியோ. இப்போ வந்து மணி வந்து கரெக்டாக மணி 7 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து டீ குடிக்க போகிறோம். இது வந்துட்டு மில்லா பவுட்ரு. அது வந்துட்டு தம்பி வந்து ஃபாரின்லேருந்து கொண்டுட்டு வந்தாங்க. நான் மறந்துட்டேன். இது வாங்கி 5 மாதம் ஆயிடுச்சு. கொண்டுட்டு வந்து 5 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தானே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது வந்துட்டு பாலில் மட்டும் போட்டு கலக்கி குடிக்கலாம், அவ்வளோதான். இதில் வந்து டீ தூளெல்லாம் ஆட் பண்ண வேண்டியில்லை. நான் அதுமாரி தான் போட்டு குடிக்கிறேன். இது வந்துட்டு நான் பால் கிடையாது. எனக்கு வந்துட்டு நான் வெரை காப்பி இருக்குல்ல, அதில் தான் நான் போட்டு குடிக்கிறேன். இது வந்து பூவாவுக்கு வந்து நான் பிஸ்கட் வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் பால் வந்து இல்லை, பிஸ்கட் இருக்குது இங்கே. பூவாவுக்கு நான் ரஸ்க்கு தான் கொடுக்குறேன். இதை போட்டு குடிக்கலாம். இது நல்லா இருக்குது உண்மையில். பூவை நல்லா விரும்பி சாப்பிட்றோம் அந்த மில்லோவை. இது இருந்துமே கேட்டுகிட்டே இருந்தால் அதில் சுகர் இருக்கிறதுனால பூவாவுக்கு கொடுக்க நான் வந்துட்டு அதிகமாக கொடுக்கல. சாம்பார் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து இட்லி. பூவாவுக்கு வந்துட்டு இட்லியில் வந்துட்டு இந்த மாதிரி பருப்பு போட்டு சாம்பார் வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். நான் வேறு எதுவுமே நான் கொடுக்குறதில்ல இட்லிக்கு பதில். இட்லிக்கு வந்துட்டு சாம்பார் தான் கொடுப்பேன். அவன் சட்னியெல்லாம் சாப்பிட மாட்டான். மாவு அரைச்சி வச்சுருந்தேன். மாவு நல்லா புளிச்சிருச்சு. ஃப்ரிட்ஜு கூட இல்லை நம்ம வீட்டில், இருந்தாலுமே நான் வச்சுருந்தேன். ஆனால் நல்லாவே புளிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குதுன்னுட்டு. இட்லி பதத்துக்கு தான் நேற்று நான் அரைச்சேன். நம்ம தோசையை கூட நம்ம சுட்டுக்கலாம். இது வந்து பச்சரிசியில் தான், புழுங்கரிசி கிடையாது. நான் வந்துட்டு நெய் தான் தடவி வந்துட்டு நான் பூவாவுக்கு இட்லி கொடுப்பேன். நான் எண்ணெயை ஆட் பண்ண மாட்டேன் பூவாவுக்கு, எப்போயுமே நெய் மட்டும்தான். இது பாருங்கள், 4 இது போதும். பூவாவுக்கு 2 இட்லி சாப்பிடுவான். மீதி 2 இட்லி இருந்ததுன்னா நான் 2 தோசை எக்ஸ்ட்ரா சுட்டுட்டு நான் சாப்பிட்டுக்குவேன். எனக்கு முடிஞ்சிடும், அவ்வளோதான். நான் வந்து இப்போ தனியாக சமைக்கிறதுனால இதில் செஞ்சு தான் ஆகணும். பாருங்கள் நல்லாவே வந்துருச்சு. இட்லி நல்லாவே இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் கூட பச்சரிசிங்கிறதுனால கொஞ்சம் அழுத்தமாக இருக்குமோன்னு நினச்சேன். இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. பூவை சாப்பிடுவான். பருப்பு வந்து வெந்துருச்சு. நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். பருப்பு காய்கறி எதுவுமே இல்லை. உருளைக்கிழங்கு கேரட்டு தான் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இருக்கும். அதுதான் போட்டு செஞ்சுருக்கேன். இட்லி நல்லா சீக்கிரமாக ஆறணும்னு தட்டில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் சீக்கிரம் ஆறும். நல்லா சூடாக இருந்துச்சு. டைம் வேறு ஆயிடுச்சா பூவாவுக்கு. அம்மா வேறு வந்துட்டு சீக்கிரமாக குளிக்க சொல்லுவாங்க. அதனால தான் நான் சீக்கிரமாக பூவாவுக்கு ரெடி பண்ணி நான் சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்துட்டோன்னா குளிக்க வச்சிடலாம். மீதி 2 இட்லி மீதி ஆயிடுச்சு. அதை நான் சாப்பிட்டுக்கிடுவேன். பூவாவுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் பூவாவோட பிளேஸ் இது தான். எப்போயுமே இந்த இடத்துல அங்கே பாருங்கள் பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூல் போகிறாங்க. பூவா மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு எப்போயுமே நின்றுட்டுருப்பாங்க. வேடிக்கை பார்த்துட்டு ஆட்ட காமிச்சிட்ருப்பான். இன்றைக்கி வந்து பூவாவும் போகிறான், பேக் மாட்டிக்கிட்டு. அங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப ஆசை பூவா அந்த மாதிரி எப்போ ஸ்கூல் பார்க்க போகிறான்ட்டு. எனக்கு இங்கே பூவா படிக்க வைக்க எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு பிள்ளைங்களாம் இந்த மாதிரி போகும்போது நம்ம பூவாவும் இந்த மாதிரி போகணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் எங்கே படித்தாலும் பூவா வந்துட்டு நல்லா படிக்கணும். ஆனால் எங்கே நல்லா கோச்சிங் இருக்குதுன்னு தெரியலை, பார்க்கலாம் எங்கே இருக்குன்ட்டு. ஆனால் தமிழ்நாடு தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்படி வா. காட்டு பாய். பூவா என்ன பண்ணுறான்னு பாருங்கள். வீட்டில் எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு விளையாட்டு கொண்டு போய் வச்சுருவான். அது மாதிரி சைக்கிள் பம்பு அங்கே அந்த அன்னி ரூமில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு விளையாண்டுட்டு கொண்டு போய் அதே மாதிரி இருந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க. பாருங்க என்ன விளையாண்டுட்டு இருக்கான்ட்டு. ஹஸ்பண்டோட அக்கா வந்திருந்தாங்க. எனக்குமே அக்கா தான் வேணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேனே, அவங்க அது பார்க்குறதுக்காக தான் வந்திருந்தாங்க. ஏதோ கேலண்டரில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பூவை வேறு தூங்கிட்டே இருந்தான். பூவை எப்போ எந்திரிப்பான் அப்படின்ட்டு உனக்கு கொஞ்சத்துக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. பூவை எழுப்பிட்டதுக்கு அப்புறம் போகவே மாட்டேங்கிறான். ரொம்ப அழுதுட்டு இருந்தான்.
அதுக்கப்புறம் பழகினதுக்கப்புறம் பாருங்கள் ஒட்டிக்கிட்டான். பூவா இப்படி தான் பயப்படுவான் ஃபஸ்ட்டு, யாருக்கிட்டேயும் போக மாட்டான். ஆனால் வந்துட்டு பழகிட்டானா போயிடும். இது என்னென்னா அக்கா தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து உருளைக்கிழங்கு போண்டாவும் ரவா போண்டாவும். இது தான் இங்கே வாங்கிட்டு வருவாங்க. எங்கேயாவது நம்ம வந்துட்டு எங்கேயாவது போகிறோம்னா இதுதான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், பேம்பஸ் ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துடுச்சு. பூவாவுக்கு 2 நாளாக நான் பேம்பஸ் போடலை. இன்றைக்கி தான் வந்துருந்துச்சு. இது வந்துட்டு பாருங்கள், ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு விலை 599 ரூபா. ஆனால் வந்துட்டு ஆஃபரில் வந்துட்டு 330 ரூபா. எனக்கு மீஷோவில் தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்துருச்சு. உண்மையில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அதனோட விலை இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன். இதையே பழைய ரேட்டுக்கு வந்துட்டு அந்த ஆஃபர் வந்து 1 வீக் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே நான் வாங்கிட்டேன். பரவாயில்ல. உண்மையிலே இதில் வந்துட்டு பாருங்கள் எத்தனை பேண்ட்ஸ் இருக்குன்ட்டு. 45 + 3 48 இருக்குது. எனக்கு கரெக்டாக வந்துட்டு 1.5 மாதத்துக்கு போகும் எனக்கு. நான் வந்து சாப்பிட போகிறேன். பாருங்கள் என்ன சமைச்சு வச்சுருக்கேன்ட்டு. நான் காலையில் வச்சு சாம்பார் இருந்துச்சா, அதில் மீதி இருக்குது. அதை நான் மதியமே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அப்பளம் தான் பொரிச்சிக்கிட்டேன். நான் பாத்திரமெல்லாம் கழுவுறதுக்காக நான் உள்ளே போக முடியாது, திரும்பதெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு நான் பிறந்தநாள் வீடியோவில் வந்துட்டு எனக்கு மனசு சரியில்லை, கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பிறந்தநாள் எனக்கு பிடிக்கல, ஒரு மோசமான பர்த்டேவாக போயிடுச்சு அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்கள் வந்துட்டு இல்லை ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் நல்லதுக்கே நடக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் வந்துட்டு மோசமான செலிப்ரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். அது ஏன் சொன்னேன்னா வந்துட்டு பூவா வந்துட்டு ரொம்ப அழுதுட்டான். பூவா வந்து அழுக ஆரம்பித்தான்னாக்க விடவே மாட்டான். இதை விட 3ஆவது டைம் அழ ஆரம்பிச்சிருக்கிறான். ஊர்லேயும் அதேமாதிரி தான். வந்துட்டு அழுக மாட்டான். மேக்ஸிமம் அழுதா கொஞ்சம் நேரத்தில் நின்றுட்டானா அழுக மாட்டான். திரும்ப அழுக ஆரம்பிச்சிட்டான்னா நிப்பாட்டவே முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு. அந்தளவுக்கு எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. இந்தளவுக்கு அழுது ரொம்ப மூஞ்சி வீங்கி இப்படி ஏங்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால் சொன்னேன். உண்மையில் எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தேன். அதனால ரொம்ப டயர்ட்லேயே என்னால் இந்த பிறந்தநாள் என்னால் பூவாவுக்கு நல்லா பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு சோம்பேறித்தனமாகவே அப்படின்னு வச்சுருங்களேன். அப்படியே இருந்துச்சு. எனக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா பூவா பிறந்தநாள் அன்னைக்கு சரியான சண்டைங்க. நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் இதில் நான் ஆட் பண்ணலை. அதில் அந்த பிறந்தநாள் வீடியோவில் ஆட் பண்ணலை. அந்த சண்டையை நான் வந்துட்டு அதில் நான் போடலை. என்ன சண்டைன்னா, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு லோன்காரங்க வந்தாங்க. வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு லோன் கட்டி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள திரும்ப வந்து இல்லை ஒரு டியூப் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதனால தான் பெரிய சண்டையாயிடுச்சு. அப்பா வந்துட்டு கோவப்பட்டுட்டாங்க, பயங்கரமாக கோவப்பட்டு அடிக்க வரலையும் போயிட்டாங்க. அடிக்க போயிட்டு அவங்களும் கையை வாங்கி அப்பாவும் அடிக்க போய் சமாதானம் பண்ணி அப்பாவை அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்பா கோவம் வந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அடிக்க தான் போடுவாங்க. சமாதானமாக பேச தெரியாது, உடனே கை நீட்ட தான் தெரியும். அப்படி பண்ணிட்டாங்க. நான் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் வந்துட்டு எல்லார் மனசுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. சண்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்குமே வந்துட்டு சங்கடமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நான் வந்துட்டு அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் எனக்கு சந்தோஷமாக இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். மற்றபடி நான் எதுக்காகன்னு சொல்லலை. எனக்கு வந்து பிள்ளைங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தது உண்மையிலே எனக்கு அதுவே மனசு திருப்தியாக இருந்தது. அதனால் நான் தேர்த்திக்கிட்டேன். அடுத்தபடியே பூ அந்தளவுக்கு அழுதுட்டான். இந்தளவுக்கு அழுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன் இப்படி பயந்தான்னு தெரியல. நான் பயப்பட மாட்டேன், தைரியமாக இருப்பான்னு தான் நான் நினச்சேன். நான் இப்படி அந்தளவுக்கு பயந்துட்டான். சரி, ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.